ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நல்ல டீல் வந்தது அப்படின்னா உலகம் அமைதி பாதைக்கு திரும்பிடும் அப்படின்னு நிறையா பேர் பேசுகிறாங்க. அதுக்கு ஈரானும் இப்போது சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது எப்படிப்பட்ட தகவல்னா, நார்வே அப்படிங்கிற நாட்டில் இப்போது முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக். அது அடுத்த வாரம் நடைபெற இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. இதில் ஈரானை சேர்ந்த நபர்களும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ரெண்டாவது, ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வாட்ஸ்அப் மூலியமாக தான் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு முக்கியமான நபர் ஒருத்தர் சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கார். அது என்ன? காசா பாலஸ்தீனத்தில் தொடர்ச்சியாக 48 மணி நேரத்தில் 300 பேருக்கு மேலே இஸ்ரேல் கொலை செஞ்சுருக்காங்க. அது எப்படி? அவங்கள ஒரு குட்டியோண்டு ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு நிப்பாட்டி வச்சு சிறைச்சாலை மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துக்குள்ளே அவங்கள நிப்பாட்டி வச்சு கையில் ஒரு குண்டு வச்சு எரியிறாங்க. அந்த குண்டினுடைய பெயர் என்ன, எதற்காக இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சைனா இப்போது ஒரு சூப்பர்வான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. என்ன அது அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் ஈரானுடைய தயவு இருக்கிறதுனால எங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு பற்றிய கவலை அப்படிங்கிறது இனிமேல் கிடையவே கிடையாது. ஈரான் கிட்ட இருந்து அவங்க தயாரிக்கக்கூடிய 90% எரிபொருளை வாங்கிறதுக்கு சீனா தயாராகிட்டு இருக்கு. எங்களுக்கு எரிபொருள் தேவை இருக்குது, அதுக்கு ஒரு நம்பகமான ஆள் தேவை. வருங்காலங்களில் ஈரானோடு நாங்கள் இந்த மாதிரியான உறவை தான் நாங்கள் பேண இருக்கோம். ஈரானுக்கு ஒன்று அப்படின்னா நிச்சயமாக சீனா இருக்கும், சீனாவுக்கு ஒன்றுனா நிச்சயமாக ஈரான் உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா, சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங். ஸோ சைனாவும் ஈரானும் சேர்ந்து இப்போது J-10C அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க, செங்குடு. ஸோ இந்த மாதிரியான வார் பிளேன்லாம் இப்போ ஈரானுக்கு கிடைக்கிறதுனால சைனாவினுடைய அதிநவீன டெக்னிக் ஈரானுக்கு போகும். அது ரேடார் சிஸ்டம் ஆகட்டும், தாடு ஏவுகணையவே அடித்து உடைக்கக்கூடிய அளவிற்கான இங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி உடச்சி உள்ளே போய் அட்டாக் பண்ணுறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஈரானுக்கான ட்ரைனிங்காக அது இருக்கும். அது அந்த விதத்தில் சைனாவினுடைய சப்போர்ட் கிடச்சது ஈரானுக்கு கிடச்ச ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். ஜூலை 5 பாபா வாங்கா ஒரு கணிப்பு ஒன்று கணிச்சிருந்தாங்க. நியூ பாபா வாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் ஒரு கணிப்பு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஜூலை 5 சொல்லியிருந்தாங்க. அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் ஜப்பானில் இப்போ நிலநடுக்கம் நடந்திருக்கு. டோக்கியோவில் இருந்து சரியாக 1200 கிலோமீட்டர் தாண்டி கக்கோஷிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய டோகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு, அதில் 5.5 அப்படிங்கிற அளவில் ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு நிலநடுக்கம். இப்போ தான் 3ஆம் தேதி ஆயிருக்கு, இன்னும் 2 நாள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெரிய நிலநடுக்கம் பாபா வாங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தி இது. ஒரு ஓவியர் தான் வரையக்கூடிய ஓவியத்தில் ஃப்யூச்சரையும் சேர்த்து வரைஞ்சாரு அப்படின்னா எப்படிப்பட்ட நிகழ்வுகள் உலகத்தில் அரங்கேறுது, சுனாமி உள்ளிட்ட விஷயங்களை எல்லாத்தையும் கணிச்ச அந்த ஓவியர் இப்போது ஜூலை 5ங்கிற டேட்டை கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு லெவலில் போருக்கான ஆயத்தம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பதற்றம், காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர், இது தொடர்ச்சியாக இந்த போர்லாம் முடிவடையுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இயற்கை பேரழிவு வேற உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறது பாபா வாங்கவனுடைய கணிப்பு. அதுக்கு அச்சாரம் போடக்கூடிய வகையில் ஜப்பானில் நடந்திருக்கக்கூடிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சத்தை தான் உண்டாக்கியிருக்கு. பாகிஸ்தானில் இருந்து சில நிறுவனங்கள் அவ்வப்போது வெளியேறிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னே தெரில. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு அமெரிக்காவுக்கும் சில உளவு தகவல்களை சொல்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்காவினுடைய நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரியான நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் பாகிஸ்தானில் இருந்து இப்போது தன்னை முழுவதுமாக விலக்கிக்கிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேற போகிறோம் அப்படிங்கிற அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானுடைய சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட ரூபா வாங்குறதுக்கான வேலையை செய்கிறாங்க, மணி வாங்குறதுக்கான வேலையை செய்கிறாங்க. தன்னை வளர்த்து கொள்வதற்கான வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னமும் பின்னோக்கி தான் அவங்க போகிறாங்களே தவிர
இராணுவ தளத்தை வந்து கட்டமைக்கணும், அதை அழிவுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை நோக்கி சீனா மாதிரி அவங்க பாகிஸ்தான் முன்னேறலை. அவங்க மெதுவாகவே தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியை ஒரு வேளை விரும்புகிறாங்க போல். பென்கொரியன் ஏர்போர்ட் அப்படியே பார்த்துக்கிட்டு எரியக்கூடிய காட்சிகள். காரணம் என்ன அப்படின்னா பாலஸ்தீன் 2 அப்படிங்கிற அந்த ஏவுகணை யார் ஏவுறான்னு கேட்டால் ஹவுதிகள் ஏவுறாங்க. அதை இடைமறிக்க முடியாமல் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோற்று போகுது. ஸோ ஹவுதிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது சரியாக நம்ம ஏவிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த பாலஸ்தீன் 2 அப்படிங்கிற அந்த ஏவுகணை ஹெபசோனிக் மிசைல் வந்து இப்போ சூப்பராக வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக ஹவுதிகள் குஷியாக இருக்காங்க. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை வந்து கடுப்பில் இருக்காங்க. B2 பாம்பை வந்து டைரக்டாக ஹவுதிகள் மீது செலுத்தலாம் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக அவர் கொடுக்கக்கூடிய ஐடியாவை அப்படியே வந்து ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இன்னும் சில நிமிடங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவினுடைய பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அதில் ட்ரம்ப் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறார். அதற்கு பிறகு இந்த பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பில் செயல்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு இந்த B2 பாம் ரிலேட்டடான விஷயத்தில் ட்ரம்ப் வந்து சைன் போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்பினுடைய அந்த சிக்னேச்சருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஏமன் மீது ஒரு அதிபயங்கர தாக்குதலை வந்து நிகழ்த்துவதற்கான வேலையையும் அதை B2 பாம்பை வச்சு செய்ய போகிறாங்க. அவங்களுடைய சேமிப்பு கிடங்குகள் மீது அந்த அட்டாக் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செய்தி தான் இது. ஸோ ஹவுதி படைகள் அவங்க முழுவதுமாக வந்து சேதாரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. B2 பாம்பை தடுக்கிறதுக்கான ஆயுதங்கள் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது தடுப்பதற்கான ஆயுதங்கள் இதுவரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அப்படிப்பட்ட இடைமறிக்க முடியாத ஒரு ஏவுகணையை ஹவுதிகள் மேலே போட்டாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சேமிப்பு கிடங்குகள் மட்டுமே இலக்காக இருந்ததுன்னா பெரிய அளவில் டேமேஜ் இருக்காது. பார்ப்போம் அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்கன்னு. பூம் பூம் டெல் அவிவ் இந்த வார்த்தை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். 12 நாள் போரில் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. இன்டர்நெட்டையே கலங்கடிச்ச ஒரு வார்த்தை பூம் பூம் டெல் அவிவ் அப்படின்னு. டெல் அவிவ் நகரத்தில் வந்து அதிகமான அளவில் ஈரானுடைய மிசைல் பாய்ந்து போனது. அப்போது அதிகமான அளவில் பாடல்கள் பாடப்பட்டது. அதில் இந்த பூம் பூம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இணைக்கப்பட்டது. இப்போ இன்டர்நெட்டில் இருந்து அந்த வார்த்தை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய மொசாட் படை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இதனால் நிறையா பாடல்களில் அது பூம் பூம் டெல் அவிவ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை காசாவில் இருந்து, ஈரானில் இருந்து, மிடில் ஈஸ்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அம்பலப்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த பாட்டை மறுபடியும் கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஃப்ரான்சிஸ்கோ அல்ஃபானிஸ் இவங்க ஒரு முக்கியமான நபர். இவங்க யாருன்னா ஐநாவினுடைய மனித உரிமைக்கான கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் கிடையாது. அவர் வந்து ஒரு நிபுணர், ஐநாவினுடைய நிபுணர். அவங்க வந்து லேடி, அவங்க நல்லா பேசக்கூடியவங்க, காசாவுக்காக பேசக்கூடியவங்க, மனித உரிமை செயற்பாட்டாளர் அவங்க. அப்படிப்பட்டவங்க உலகம் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் காசாவுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய நட்புறவை விட்டொழியுங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை தனிமைப்படுத்துங்க. இஸ்ரேலோட ட்ரேடு பண்ணாதீங்க, வணிகம் பண்ணாதீங்க. அவங்கள வந்து முழுமையாக அனாதை மனிதர்களாக மாற்றுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக அவங்கள மாற்றினீங்கன்னா மட்டும்தான் அவங்க உலகத்தினுடனான நல்லுறவு எவ்வளவு முக்கியங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்காவை ஒரு ப்ராக்ஸி மாதிரி, அடியால் மாதிரி வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ தங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய பலத்தையும் வைத்து உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார்கள் யூதர்கள். அவங்களோட ட்ரேட் வார உலக நாடுகள் எல்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இறங்கி வருவதற்கான வாய்ப்பு, காசாவில் போர் நிறுத்தம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மணி நேரம் ஒரு 300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்கவே ரொம்ப ஷாக்காக இருக்குது. தொடர்ச்சியாக ஐடிஎஃப் படை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. பசி இருக்கும்போது தான் ஒரு சிங்கமோ புலியோ மற்ற மிருகங்கள் வேட்டையாடும். ஆனால் இந்த மனுஷனுக்கு மட்டும் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சு ஜாலியாக வந்து இன்னொரு மனிதன் இறப்பதை பார்ப்பதற்காகவே ஆசைப்படுகிறான் அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள் தான். ஸோ கையில் இருக்கக்கூடிய குண்டுகளை தூக்கி சரமாரியாக வந்து நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய மக்கள் மீது வீசி வெறும் 48 மணி நேரத்தில் 300க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு 57,000க்கும் மேற்பட்ட
பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வருத்தமான செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. டாக்டர் மார்வான் அல் சுல்தான் இவரை குடும்பத்தோட எப்படியாவது கொலை செய்யணும்னு தொடர்ச்சியாக இஸ்ரேல் முயற்சி பண்ணாங்க. அதில் இப்போ வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல், காசாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கொஞ்சம் செயல்பாட்டில் இருக்குது. அங்கே கார்டியாலஜிஸ்ட்டாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய குடும்பத்தை வந்து ட்ரேஸ் பண்ணி இப்போ அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவர் வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த சிகிச்சையை பிளாக் பண்ணக்கூடிய வகையில், மக்களுக்கு நாங்கள் அடித்தோம் அப்படின்னா நீ சிகிச்சை வேற கொடுக்குறியா அப்படின்னு அந்த காசாவில் இருக்கக்கூடிய டாக்டரையும் அவருடைய குடும்பத்தையும் கொலை செஞ்சுட்டாங்க ஐடிஎஃப். எவ்வளோ சூப்பரான வேலை இல்லை? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மனித உரிமை ஆணையம், ஐக்கிய நாடுகள் சபை எப்படி அமைதியாக இருக்குன்னு தெரியல. அதற்கான கண்டனங்களை கூட பதிவு செய்கிறதில்ல. இது ஒரு அமெரிக்கர் இறந்து போயிருந்தார் அப்படின்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதற்கான கண்டனங்களையும் வருத்தங்களையும் ட்ரம்ப் முன்னாடி வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு வரிசை கட்டி வந்து குனிஞ்சு நின்றுருப்பாங்க. எவ்வளவு ஆண்மையுள்ள மனிதர்கள். அசோசியேட் பிரஸ் இந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கூண்டு ஒன்று, அந்த கூண்டுக்குள்ளே மனிதர்கள் நிற்கிறாங்க. அவங்க யாருன்னா காசாவில் உணவுக்காக போராடக்கூடிய மக்கள். அந்த கூண்டை பூட்டிடுறாங்க ஐடிஎஃப் வீரர்கள். எதனால் அப்படின்னா நீங்கள் வரிசையில் நில்லுங்க, அப்போ தான் வந்து நாங்கள் உணவு கொடுப்போங்கிறாங்க. வரிசையில் நின்றதற்கு பிறகு அந்த கூண்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கூண்டு க்ளோஸ் ஆகிடுது. அதற்கு பிறகு அவங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெறி குண்டு வச்சுருக்காங்க. அந்த குண்டை தூக்கி வந்து அந்த கூண்டு மேலேயே போடுறாங்க. ஒட்டுமொத்த பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி பாலஸ்தீனியர்கள் ஒரே இடத்துல கூண்டுக்குள்ளே செத்து, கீழே கூட பாடி விழாது, நின்றுக்கிட்டே செத்து போயிடுவாங்க. இதை பார்த்து வந்து ஐடிஎஃப் வீரர்கள் வந்து ரசிக்கக்கூடிய காட்சிகளை வந்து ஏபி அப்படிங்கிற அசோசியேட் பிரஸ் நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சி செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. எப்படி கொத்தாக மனிதர்கள் செத்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இலங்கையினுடைய செம்மணி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை தாண்டி இப்போது காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே மனதை உருக்கக்கூடிய ஒரு செய்தி. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.